Hi, hello, welcome back to our channel Mugi. So, இன்னைக்கு பாத்தீங்கன்னா unboxing video தான். iPhone திரும்ப வாங்கிட்டு unboxing video தான். பட் என்னடா காஸ்டியூம் எல்லாம் பேக் எல்லாம் போட்டு unboxing பண்றோம் எங்கடா போறோம்னு கேட்டா வந்து நம்ம பைக்ல மோட்டோ vlogging பண்ணிட்டே வந்து unboxing பண்ண போறது இல்ல. சோ இது பாக்ஸ் வந்துட்டு iPhone பாக்ஸ் கிடையாது. OnePlus 7 Pro பாக்ஸ் இது. ஆக்சுவலா நம்ம வந்து இத சேல் பண்ணிட்டோம். சேல் பண்ண பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் தான் சேல் பண்ணிருக்கோம் சென்னையில. சோ அவருக்கு இத அனுப்ப போறோம். அந்த டீடைல்ஸ் நான் போற வழியில என்னன்னு சொல்றேன். ஸோ ரெண்டு ரீசன் சொல்லி அவனா வந்துட்டு ஐஃபோன் ஏன் வந்து மறுபடியும் வாங்கினேன் அப்படின்ற 2 ரீசன் இருக்குது. 2 ரீசன் பார்த்தா ஒரு ரீசன் வந்து நான் கொஞ்சம் ரொம்ப இயர்ஸாகவே ஐஃபோன் அந்த இது சிஸ்டம்லேயே அப்படியே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சடனாக என்னோட ஆண்ட்ராய்டு மாறும்போது ரொம்ப செட் ஆகாத மாதிரி ஃபீல் இருந்துச்சு. செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா என்னதான் OnePlus எந்தெந்த ஃபோனில் வந்து கேமரா வந்து ஹையாக எம்பி கொடுத்தாலும் எனக்கு வந்து அவ்வளோ சூட் ஆகலை. அதை எடுக்கும்போது கலர் கிரேட் வந்துட்டு ஐஃபோனில் வரக்கூடிய அந்த என்ன சொல்கிறது அந்த வீடியோ குவாலிட்டி சேம் வரல எனக்கு. ஏன்னா ஃபோனில் எடுத்து நான் வந்து கேமராவில் எடுக்கிறத கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வீடியோ பண்ணுவேன். ஸோ அதில் எடுக்கும்போது அதை ஜாயின் பண்ணும்போது ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியுது. OnePlus எடுக்கக்கூடிய கேமரா வீடியோக்கும் இதுக்கு வந்து GoProக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியுது. பட் ஐஃபோன் எடுக்கிறது இது கம்பேர் பண்ணால் ரெண்டு பேரும் சேமாக இருக்கிறது. அது ஒரு ரீசன். ஓகே, இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு வந்து என்னன்னா, நம்ம வந்து ஆல்ரெடி இருந்த ஐஃபோனை விற்றுட்டு அதில் வந்த பாதி அமௌண்ட்டை வச்சு தான் இந்த மைக்கு அது இதுன்னு கொஞ்சம் நம்ம சேனலுக்கு சம்திங் வாங்கணும். ஸோ வந்து அமௌண்ட் கம்மியாக இருக்கும், எப்படி வாங்கிட்டு அப்படின்ட்டு இதில் நம்ம ஒரு ஆளுக்கு தேங்க்ஸ் பண்ணி ஆகணும். அதான் நம்ம ஃப்ரெண்டு தான் வந்துட்டு நம்ம ப்ரீவியஸாக நம்ம இந்த GoProக்கும் வந்து அவர் தான் ஸ்பான்சர்ஷிப் பண்ண மாதிரி 6 மாதம் இஎம்ஐ போட்டு கொடுத்தாரு. நம்மகிட்ட வந்து இஎம்ஐ கார்டு கிடையாது. ஸோ அந்த இஎம்ஐ போன மாதம் தான் முடிஞ்சு. நம்ம ஃப்ரெண்ட் அவர் நேம் வந்து அருள் ஜோதி, அவருக்கு வந்து பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். எகைன் அவரே தான் கான்டாக்ட் பண்ணேன், அப்படி இஎம்ஐயில் ஃபோன் போட்டு கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு. என்ன ஃபோனு ரேட்டு பார்த்துட்டு ரொம்ப யோசிக்கவே இல்லை, சடனாக வந்து ஓகே போட்டு தரேன்ட்டார். ஏன்னா ஃபோனோட வேல்யூ எவ்வளோன்ட்டு சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மோஸ்ட்லி. ஸோ அவர் இது பே பண்ணி வாங்கிட்டாருன்னா அவரால் வந்து அந்த கார்டை வச்சு திரும்ப 6 மாதம் அவரால் எதுவுமே வாங்க முடியாது. ப்ரீவியஸ் 6 மாதம் அந்த கார்டை நான் தான் யூஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நான் தான் யூஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. ஒரு சின்ன ஒரு சைடாக வந்துட்டு இப்போ சப்போஸ் என்கிட்ட வந்து இது மாதிரி யாராவது ஃப்ரெண்ட் வந்து கேட்டிருந்தா நான் யோசிச்சிருப்பேன், நம்ம கொடுத்த அடுத்த 6 மாதத்துக்கு நம்மளால் பண்ண முடியாது. நான் கண்டிப்பாக திங்க் பண்ணுவேன், நான் கூப்பிட சொல்கிறது நான் திங்க் பண்ணுவேன். பட் நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா எதுவும் யோசிக்காமல் சடனாக வந்து போட்டு கொடுத்து அன்றைக்கி பேசி அன்றைக்கி நைட்டே போட்டு கொடுத்து காலையில் எனக்கு மொபைல் ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ அவருக்கு பெரிய தேங்க்ஸ். அடுத்த இன்னொரு விஷயம், இது வந்து அன்பாக்சிங்லாம் பண்ண வேண்டாம். எதுக்கு நம்ம சேனலில் தேவையில்லாத கண்டென்ட்டாக இருக்கும், நம்ம பர்சனலாக வாங்குறது இது வந்து காமிக்க வேணாம் தான் அன்பாக்சிங் வீடியோ பண்ணல. ஜஸ்ட்டு வந்து ஒரு சின்ன ஒரு இந்த மாதிரி அந்த ஃபோனோட பாக்ஸை வச்சு ஒரு வீடியோ எடுத்து நம்ம இன்ஸ்டாவில் போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறதா நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் அந்த ஃபோன் வாங்கிட்டு இருந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் கொஞ்சம் பேர் கேட்டு சொல்லியிருந்தாங்க அன்பாக்சிங் வீடியோ கூட பண்ணலாமே அப்படின்ட்டு. சரி பண்ணலாமே அப்படின்னு தான் வந்து ஃபோனு கைக்கு வந்து 1 வாரம் ஆகிடுச்சு. சரி திரும்ப அன்பாக்சிங் ஆல்ரெடி யூஸ் பண்ண போனால் திரும்ப அன்பாக்சிங் பண்ண வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட் கொரியர் ஆஃபீஸ் போகலாம், அடுத்து அன்பாக்சிங் பார்க்கலாம். ஓகே, நம்ம இப்போ கொரியர் ஆஃபீஸ் கிளம்பிட்டோம். டிடிடிசி நான் ப்ரீவியஸாக ஒரு கான்டாக்ட் நம்பர் என்கிட்ட இருந்துச்சு. நான் ஏன்னா அடிக்கடி ஏதாச்சும் கொரியர் எங்கேயும் அனுப்பும்போது ரெகுலராக அனுப்புறது தான். கால் பண்ணி கேட்டேன். ஆக்சுவலாக இப்போ பெங்களூர் லாக்டவுன், அதனால தான் கால் பண்ணி கேட்டேன் எப்படி அனுப்புவீங்களா அப்படின்ட்டு. அனுப்புவோம் பிஃபோர் 4 o'clock வாங்க அப்படின்னாங்க. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம், நம்ம வந்து மார்னிங்கே கிளம்பிட்டோம். ரீசன் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதாவது ரீசன் இல்லை என்ன சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். கொரியர் பண்ண போகும்போது யாருக்கு அனுப்புகிறோம் என்ன டீட்டெயில்ஸ். ஆக்சுவலாக நான் வந்து ஐஃபோன் சேஞ்ச் பண்ண முடிவு பண்ணுவோன்னா 2 ஃபோன் இருந்தது, ஒய்ஃபோட ஃபோனு என்னோட ஃபோனு 60 OnePlus 60 OnePlus 7 Pro. ஸோ ரெண்டுமே ஆட் போட்டிருந்தேன் OLXல. எதுனாலும் ஒன்று கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ என்னோட பிரதரோட ஃப்ரெண்டு அவங்க தான் வந்து கேட்டிருந்தாங்க, சென்னையில் அவங்க கேட்டிருந்தாங்க அவங்களுக்கே கொடுத்தோம் அப்படின்ட்டு. சரி ஓகே பேமெண்ட்டாக வாங்கிக்கலான்ட்டு கொரியரில் பண்ணலான்னு இப்போ போயிட்டுருக்கோம். டிடிடிசி கொரியர் தான். லாக்டவுன் ஆக்சுவலாக பெங்களூரில் பார்த்தேன், நாளைக்கு தான் லாக்டவுன் வந்து ரிலீஸ் ஆகுது. பட் வெஹிக்கிள் மூவ்மெண்ட்லாம் இருக்குது. பிஃபோர் 12 o'clock வரைக்கும் வந்துட்டு எங்கேனாலும் போய்க்கலாம் வந்துக்கலாம் அப்படின்னு அந்த மாதிரி லாக்டவுன் தான். ஸோ ப்ராப்ளம் இல்லை. அட வழியை விடுங்க பஸ். கொரியர் ஆஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் கிடையாது. என் வீட்டிலேருந்து என்ன ஒரு 300 meters பிலோ 500 meters அவ்வளோதான், பக்கத்தில் தான். இன்னொன்று என்ன 12 o'clock இது பண்ணாலும் நம்ம பக்கத்து ஏரியா தான் போய் ஆகணும், ரொம்ப லாங்லாம் போகக்கூடாது அப்படின்ட்டு. ஓப்பனில் இருக்கா க்ளோஸில் இருக்கா தெரியுதியா? ஓகே ஓப்பனில் தான் இருக்குது. ஆக்சுவலாக அவங்க பெரிய அனுப்ப சொன்னவங்க வந்துட்டு 2 pay போட்டு அனுப்புங்க, அங்கே பே பண்ணி கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்தாரு. பட் 2 pay ஆப்ஷன் இன்னும் ஓப்பன் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த லாக்டவுன் சம்திங் ப்ராப்ளம் இருக்கிறதால இன்னும் வந்து 2 pay ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணல. இப்போ நார்மலாக நீங்கள் வந்து அனுப்பி இங்கிட்டே பே பண்ணுற மாதிரி அனுப்புறாங்க. சரி ஓகேன்ட்டு நார்மல் மொபைல் அனுப்புறதுன்னா 2-3 ஸ்டெப் இருக்கும். நார்மல் கொரியர் சார்ஜ், அப்புறம் செக்யூர் கவர் சார்ஜ், அப்புறம் மொபைலோட வேல்யூ வந்து இத்தனை % அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாம் போட்டு எடுத்து இப்போ ஃபைனலி கொரியர் பண்ணியாச்சு நம்ம 7 Proவை. தென் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஐஃபோன் அன்பாக்சிங்.
அன்பாக்சிங் பண்ண வீடியோ வந்து ப்ரீவியஸாகவே எடுத்தது. அது ஆக்சுவலாக அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ வந்துட்டு நம்ம ஃபோன் கைக்கு வாங்கணும், டெலிவரி வாங்க உடனே எடுத்த வீடியோ ஆக்சுவலாக. அது இப்போ எடுக்கிற பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 1 வீக் தான். ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங் அன்பாக்சிங் திரும்ப பண்ணுற மாதிரி. ஓகே, கொஞ்சம் எக்கோ அடிக்குது நான் பேசுகிறது. சரி, பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஏன்னா அது கொஞ்சம் ரூம் கொஞ்சம் க்ளோஸ் ரூம் அதனால தான். ஸோ ஏன் நான் வந்து ரெட் கலர் சூஸ் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் வந்து தெரியும். ஏன்னா நார்மலாக வந்து நான் யூஸ் பண்ணுற ஃபோன் பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கும். இல்லை வந்து ப்ரீவியஸ் நான் யூஸ் பண்ணுற ஃபோன் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு கலர், அதாவது ஃப்ரேம் கோல்டு வரும். இல்லை நான் வந்துட்டு ஒயிட் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணேன். கொஞ்சம் பார்க்குற டீசெண்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ சடன் என்னன்னு தெரியல, இந்த மாடலில் வந்து ரெட் கலர் வாங்கணும்னு ஐடியா தோணுச்சு. இதுக்கு பேக்கில் இன்னொரு ஸ்டோரி இருக்குது. என்னன்னா வந்து நம்ம ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் அவங்க ரெட் கலர் ப்ராடக்ட் எந்த ஒரு சில பிராண்ட் எல்லா ப்ராடக்ட்டும் விட மாட்டாங்க. சம் மாடலுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரெட் கலர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வரக்கூடிய அமௌண்ட்டை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எய்ட்ஸ் பேஷண்ட்டுக்கு வந்து டொனேட் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு ரீசன் இதில் இருக்குது. இதுக்கு பிஹைண்ட் த ஸ்டோரி, ரெட் கலருக்கு பிஹைண்ட் த ஸ்டோரி. ஸோ தட்ஸ் இட். நம்ம வந்து ரெட் கலர் ஃபோன் வாங்கியிருக்கோம். ஓப்பன் பண்ணிக்கலாமா? ஓப்பன் பண்ணிட்டா உள்ளே வந்து ஃபோன் இருக்காது. ஏன்னா நான் ஆல்ரெடி எடுத்து யூஸ் பண்ணிவிட்டேன். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே லாகின் பண்ணிட்டேன். ஃபோன் கையில் தான் இருக்குது, காமிக்கிறேன். ஸோ ஃபோனை காமிக்கிறதுக்கு முன்னாடி உள்ளே வந்து பாக்ஸ் என்னென்ன வச்சுருக்காங்கன்னா, இது வந்து ஆக்சுவலாக பில் ப்ரைஸ் என்னென்னு சொல்கிறேன். அதை விட்டு பார்த்தீங்கன்னா வழக்கமாக வைக்கிற மாதிரி அவங்க பேப்பர் இல்லை எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ரெட் அப்படின்ற ஒரு பேப்பர் எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க. ஸோ ரெட் கலர் ஃபோனுக்காக அது வச்சிருக்குது. அதிலே பேக்கில் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா, இன் பார்ட்னர்ஷிப் வித் ரெட் அப்படின்னு போட்டு. அவங்க இதை எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, சப்போர்ட் ஃபார் த HIV AIDS ப்ரோக்ராம்ஸுக்கு தான் வந்து இந்த ரெட் கலர் ஃபோன் சேல் பண்ணுற அமௌண்ட் வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றது இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பேப்பரில். அதை விட்டு நார்மலாக பார்த்தீங்கன்னா அது பின் சிம் எஜெக்ட் பண்ணுறதுக்காக. அதை விட்டு இந்த பேப்பர்லாம் யார் பார்க்க போகிறோம்? அவங்க வழக்கமாக கொடுக்குற 2 ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரை வந்து எப்போவுமே யூஸ் பண்ண கிடையாது. வாங்கின எல்லா ஐஃபோனோட ஸ்டிக்கர் அப்படியே உள்ளே தான் இருக்கும், யூஸ் பண்ணவே மாட்டேன். நிறைய பேர் இந்த ஸ்டிக்கர் யூஸ் பண்ணுவாங்க. அதை பைக்கில் ஒட்டி வைக்கிறதுக்கு இல்லை சம்திங் எதுக்காச்சும் நம்ம வந்து ஆப்பிள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணுவாங்க. நான் யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு பிடிக்கவும் செய்யாது. பொதுவாகவே நான் வந்து இந்த ஐஃபோன் யூஸ் பண்ணுறேன்னா பாரு, எங்கேயும் வெளியே போயிட்டு எடுத்து நான் வெளியே காதில் வச்சு பேச மாட்டேன். ஒரு என்ன சொல்கிறது, ஏதோ நம்ம சும்மா பேசினா கூட ஏதாச்சும் திங்க் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நம்ம அதை வந்து பேசுறது இல்லை. மோஸ்ட்லி ஃபுல் அண்ட் ஹெட்ஃபோன் தான் யூஸ் பண்ணுவேன். வெளியே ஃபோன் எடுக்க மாட்டேன். அப்புறம் ஏன் ஐஃபோன் வச்சுருக்கேன்னா, அது வந்து என்ன சொல்கிறது, அதோட யூசேஜ் நான் வந்துட்டு எனக்கு அது கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த ஸ்பீட் இருக்கிறது, அப்புறம் கேமரா, இது மாதிரி பட்டதுக்காக மட்டுமே தான் நான் வந்து எப்போவுமே இந்த ஐஃபோனே வாங்கிட்டு காரணம். பட் ஹெவி பட்ஜெட், நான் அவ்வளோ அமௌண்ட்டு ஒர்த்தான்னு கேட்டால் ரெண்டும் சொல்லலாம். ஒருத்தனும் சொல்லலாம், இல்லை ஒருத்தர் இல்லைன்னு சொல்லலாம், 2 விதத்தில் சொல்லலாம். ஓகே, பேப்பர்ஸ் எல்லாம் விட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சார்ஜர் இருக்கும். ஆக்சுவலாக மறந்துட்டு எடுத்துகிட்டு வரதுக்கு வீட்டிலே வந்து சார்ஜ் போட்டு வச்சுட்டேன். பட் அதோட கேபிள் இருக்குள்ள, ஸோ கேபிள் ஓப்பனே பண்ணேன். நான் ப்ரீவியஸான சார்ஜர் என்கிட்ட நிறைய கேபிள் ஐஃபோன் கேபிள் கிடைக்கும். ஸோ வந்து தேவையான கேபிள் எடுக்க வேண்டாம்ட்டு அடாப்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணேன். கேபிள் அப்படியே தான் பிரிக்கவே இல்லை, அப்படியே வச்சுட்டு அப்படியே இருக்கட்டும். எப்போயாச்சும் நம்ம சேல் பண்ணும்போது அது அப்படியே கொடுத்துலாம் ஃப்ரெஷ்ஷாக. அது மாதிரி ஹெட்ஃபோன் கூட பார்த்தீங்கன்னா நான் பிரிக்கவே இல்லை, அப்படியே வச்சிருக்கேன். யூஸ் பண்ண போகிறதும் இல்லை. ஏன்னா என்கிட்ட வந்து ஏர்பாட் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் ஒயர்லெஸ். ஸோ தேவையில்லாமல் இது பிரிச்சுட்டு அப்படின்ட்டு செக்கிங் கூட பண்ணல, அப்படியே வச்சுட்டேன். அது ரெண்டும் அப்படி இருக்குது. மோஸ்ட் ஆஃப் ஐஃபோன் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே அவங்க வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க, அப்படியே தான் வச்சிருப்பாங்க. என்ன ரீசன்னா, அவங்கள்ட்ட ப்ரீவியஸாகவே நிறைய இருக்கும். எல்லா ஐஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரே தான் யூஸ் பண்ணுவாங்க, சேம் வாட் சார்ஜர் தான் யூஸ் பண்ணுவாங்க, எதுவும் பெரிய டிஃப்ரெண்ட் பண்ண மாட்டாங்க. அதை பார்க்கும்போது எதுக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படின்ட்டு அப்படியே வச்சிட வேண்டியதான். ஓகே, ஃபைனலி இதுதான் நம்ம ஐஃபோன். ஆல்ரெடி நான் ஸ்டார்டிங் இந்த இதில் சினிமாட்டிக்கிட்டே பார்த்துருப்பீங்க. ஸோ ரெட் கலர் நல்ல ஒரு என்ன சொல்கிறது, நல்ல ஒரு கிளாஸி ஃபினிஷ் நல்லா இருக்குது. இன்னும் ஒன்று, நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து இது வாங்குறது நிறைய பேருக்கு தெரியாது, கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். சப்போஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபோனை வந்து வாங்குறது ரொம்ப வந்து ஆர்வம் காட்டுறது யாருன்னா, நமக்கு வந்து சத்யன் கோபு அப்படின்ற ஒரு ஃப்ரெண்டு. நான் செகண்ட்ஸில் ஃபோன் பாருங்கள் நான் அவர்கிட்ட கேட்டிருந்தேன். அவர் எனக்காக நிறைய ஃபோன் செகண்ட்ஸில் பார்த்து கொடுத்தாரு ஐஃபோன். பட் எனக்கு வந்து அந்த ப்ரைஸ் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, இதுக்கு நம்ம புதுசாக வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் வந்துட்டு செகண்ட் ஹேண்ட்ஸ் அவர் நிறைய ஃபோன் பார்த்து கொடுத்தாரு. தேங்க்ஸ் ஃபஸ்ட்டு. பட் நான் வந்து அவங்ககிட்ட வந்து இது வாங்கலை அவங்க சைடில் வந்துட்டு. பட் அதுக்கப்புறமா புது ஃபோன் வாங்கின அப்புறம் அவர்கிட்ட சொன்னேன், சொல்லிவிட்டு அவர் அன்பாக்சிங் வீடியோ போடுங்க ரொம்ப சொன்னார். நானாக வேணான்னு விட்டேன். மறுபடியும் இன்ஸ்டாவில் போஸ்ட் போட்ட அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க போடுங்க அப்படின்ட்டு. போடுற ஐடியாவே இல்லை, பட் சரி போடலாம். ஸ்டில் நிறைய பேர் கேட்குறேன் அப்படின்ட்டு தான் வந்து அன்பாக்சிங் வீடியோ. நம்ம அன்பாக்சிங்லாம் பெரிய டெக்னிக்கெலாம் இருக்காது, சும்மா சிம்பிளாக ஃபோன் வாங்கியிருக்கேன் அப்படின்றது, என்ன மாதிரி யூசேஜ் இருக்குன்னு காமிக்கிறது, அவ்வளோதான். ஜஸ்ட் ஃபேஸ் ஐடி. ஸோ எல்லா ஆப்புமே நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ப்ரீவியஸாகவே. வாங்கின உடனே எடுத்து பண்ணிட்டேன். நார்மலாக ஐஃபோன் யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கும். எடுத்த உடனே நம்ம வந்து ஆப்பிள் ஐடியில் கொடுத்தோன்னா பழைய ஃபோன்லேருந்து அப்படி சொன்னது எல்லாம் வந்துடும். மெயினாக ஆப்பிள் யூஸ் பண்ண ரீசன் வந்து அதுதான் மெயின் ஒரு ரீசன். ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் ஐஃபோன் நம்ம ஆப்பிள் ஐடி கொடுத்துட்டோம்னா எல்லாம் கான்டாக்ட்ஸ் அது நார்மலாக ஆண்ட்ராய்டில் வரும் தான். பட் இதில் வந்து அதை விட ரொம்பவே எல்லாமே கிளியர் அப்படியே வந்துடும் நமக்கு. ஸோ வந்து ஒரு ஃபோன் மாத்திரன்ற ஃபீலே இருக்காது. சேம் நம்ம ஸ்டில் ஃபோனோட ப்ராசஸர் இதெல்லாம் நம்ம மாறிப்பே தவிர வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க மெத்தடெல்லாம் அப்படியே இங்கே வந்துடும். அது ஒரு பிடிச்ச விஷயம். அப்புறமா நம்ம சத்யன்றது தான் சொன்னார், வாங்கினோடனே வந்துட்டு கார்டு போடுங்க, பேக்கில் கவர் போடுங்க அப்படின்ட்டு. இன்னொன்று எனக்கு ஒரு பழக்கம் என்னென்னா வந்து எந்த ஃபோனுமே வந்துட்டு நம்ம வந்து அதோட ஒரு பேக் கேஸ் போடுறது எனக்கு பிடிக்காது அவ்வளோ. ஏன்னா அதோட ஒரிஜினாலிட்டியே போன மாதிரி இருக்கும். சைஸ் அவங்க திக்னஸே எவ்வளோ தூரம் கம்மியாக கொடுப்பாங்க. ஸோ நம்ம கவர் யூஸ் பண்ண தேவையில்லாம் திக்னஸ் ஜாஸ்தியாகும். பட் கீழே விழுந்தால் அடி போடும், சேஃப்டி அதெல்லாம் கரெக்டு தான். பட் நான் அந்தளவுக்கு ரொம்ப கேர்லெஸ்ஸாக விட மாட்டேன். ஃபோனை மோஸ்ட்லி வந்து ரொம்ப பொத்தி தான் வச்சிருப்பேன். அதனால் நான் பேக் கவர் யூஸ் பண்ணுற பழக்கமே கிடையாது. இப்போ கூட வாங்கி 1 வாரம் ஆச்சு அப்படி தான் வச்சிருக்கேன். அதே மாதிரி ஸ்க்ரீன் கார்டும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். என்ன ரீசனாக யூஸ் பண்ண மாட்டேன்னா வந்துட்டு
அதுவுமே சேம் நம்ம ஒரிஜினாலிட்டி அந்த டச்சை ஃபீல் வந்து கிடைக்காது, ஒரு மாதிரி இருக்கும், யூஸ் பண்ணுற பழக்கமே கிடையாது. பட் வந்து இந்த ஃபோனில் வந்து போடலான்னு இருக்கேன். இது வரைக்கும் யூஸ் பண்ண ஃபோனில் பழைய ஃபோனெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் இப்போ தெரிஞ்சிருக்கும். அதாவது நான் வந்து ஸ்க்ரீன் கார்டுமே எதுவுமே டெம்பர் கிளாஸ் எதுவுமே போட மாட்டேன். இதில் ஏன் போடுறேன்னா இந்த ஃபோன் ரிலீஸ் ஆன டைமில் என்ன சொன்னாங்கன்னா ஜாஸ்தி ஸ்க்ராட்ச் வந்து ஸ்க்ரீனில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு போட்டிருந்தாங்க 11 Pro அந்த மாதிரி மாடலில். ஸோ சரி எதுக்கு நம்ம ரிஸ்க் அப்படின்ட்டு வந்த மொபைல் கூட இந்த கவரை பிரிக்காமல் வச்சுட்டு ஆக்சுவலாக லாக்டவுனுங்க. ஸோ ஸ்டிக்கர் அதாவது ஸ்க்ரீன் கார்டு போட வேண்டியிருக்கு, அதனால் அப்படி பிரிக்காமல் வச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக இதுக்கு வந்து ஸ்க்ரீன் கார்டு மட்டும் போடுவேன், பேக் கவர்லாம் வந்து நான் போட மாட்டேன். அது அதோட ஒரிஜினல் இந்த நம்ம கலர் சூஸ் பண்ணி வாங்குகிறோம் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு அதில் கவர் போட்டால் அதோட அனுபவிக்க முடியாதுல்ல, அந்த ஒரு ரீசன். ஓகே, ஃபைனலி நம்ம ஐஃபோனோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 68,300 அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். சொன்ன மாதிரி நம்ம ஃப்ரெண்டு தான் வந்து கார்டில் போட்டு கொடுத்தாரு, அவர் 6 months EMIயில். ஸோ அவரோட கார்டுக்கு வந்து இன்னொரு ஆஃபர் இருந்துச்சு, 5,000 டிஸ்கவுண்ட் இருந்துச்சு. ஸோ நான் பே பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 63,300 நினைக்கலாம், 63,300 ஆச்சு. பட் ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து 68,300 வரும். அடுத்த ப்ரைஸ் நான் வந்து பேசிக் தான் வாங்கினேன், ஏன்னா தான் ரொம்ப ஸ்டோரேஜ் வேணாம் தான். 64 GB பேசிக்கு, இதோட இன்னும் போக 5,000 எக்ஸ்ட்ரா கொடுத்தா 128 GB வரும், வாங்கியிருக்கலாம். பட் நான் ஏன் வாங்கலாம், இப்போ ரீசெண்டாக தான் நான் வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் வாங்கினேன், 2 TB ஹார்ட் டிஸ்க் வாங்கிட்டேன். ஸோ அதிலே ஸ்பேஸ் ஜாஸ்தி இருக்குது, ஏன்னா இது கொஞ்சம் ஃபுல்லாக ஆகிட்டுனா என்ன ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணிட்டு இங்கே எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கப்புறம் அவ்வளோ அப்படின்ற மாதிரி. சரி ஜிபி தேவையில்லை நமக்கு, ஜஸ்ட் நமக்கு அந்த கேமரா ப்ளஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இருந்தால் மட்டும் போதும் அப்படின்ட்டு இந்த பேசிக் மாடலே வாங்கிட்டேன், அவ்வளோதான். இந்த அன்பாக்சிங் வீடியோ பெருசாக வந்து டெக்னிக்கல் ரெசல்யூஷன் சொல்லிக்க மாட்டேன், எதுவுமே சொல்லிக்க மாட்டேன். அந்த வீடியோ பண்ணுற மூடே இல்லைங்க, அந்த அன்பாக்சிங் இது ஃபோனில் பண்ணுறதுலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எதுக்கு அப்படின்ட்டு தான். பட் நிறைய பேர் அன்பாக்சிங் வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க இன்ஸ்டாவில். ஸோ அந்த ரீசனுக்காக சும்மா ஒரு பண்ணியிருக்கேன். டெக்னிக்கலெலாம் என்னங்க டெக்னிக்கல், அதெல்லாம் சும்மா யூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் கேமரா அது இதுன்னு ஒன்றுமே சொல்லலை. ஸோ சாரி ஃபார் தட். அதெல்லாம் எதுக்கு நம்ம சும்மா இப்போ தெரிஞ்ச மாதிரி நெட்டில் தட்டி விட்டுலாம் முதல்ல வந்துட போகுது, எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நம்ம ஃபோன் என்ன யூஸுக்கு எதுக்காக வாங்கணும் எப்படி இருக்குது அப்படின்றத ஜஸ்ட் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் கைஸ், ஃபைனலி நம்ம வந்து எகைன் ஐஃபோனே வாங்கிட்டோம். ஸோ இன்னும் வந்து ப்ராப்ளம் இல்லை. எனக்கு வந்து அந்த ஃபோன் மாத்திரமே ஒரு மாதிரி இருந்துச்சு, ஃபோனு போயிடுச்சு, அந்த ஃபோனு இப்படின்ட்டு ரெடியோ இருந்துச்சு. எகைன் திரும்ப வாங்கிட்டோம், எனர்ஜெட்டிக்காக நம்ம வந்து ஃபீல் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சும்மா எதனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஷேர் பண்ணுற அளவுக்கு சொன்ன மாதிரி டெக்னிக்கல் ஸ்பெஷிஸ்லாம் எதுவுமே இருந்திருக்காது ஷேர் பண்ணுற அளவுக்கு. ஸோ அவ்வளோதான், நம்ம இன்னொரு நாள் இன்னொரு சந்திக்கலாம், ஓகேவா? பை.